சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $67,484 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் தான் ப்ரைஸ் வந்து சஸ்டைனாக நின்றுன்னு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்டு, கீழே ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? 2 டிமாண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிமாண்டை தான் ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கினே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பம்ப் கொடுக்கும். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 டச் 2 டச் 3 டச் 4 டச். ஓகேங்களா? 4 தடவை டச் ஆகிருக்கு. ஸோ 4 தடவை டச் ஆகுறதுனால இந்த ரெசிஸ்டண்ட்டு தற்போதைக்கு ஒரு வீக்கான நிலைமையில தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ப்ரைஸு கண்டினியூவாக மேலே போக இது உடச்சிதுன்னா, ஸோ ப்ரைஸ் வந்து அடுத்த ரேஞ்சுக்கு கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மேபி இன்றைக்கி நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஈவினிங் வந்து ஒரு CPI டேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் இருக்குது. ஸோ அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வாட்டி இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நெகட்டிவாக வந்து ப்ரைஸ் கீழே வந்ததா, அடுத்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான் 63,462லேருந்து 60,182. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை தொட்டுட்டு ப்ரைஸ் வந்து அகெயின் நம்மளுக்கு நல்லா பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்கிற ஒரு டிமாண்ட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து பம்ப் ஆகணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்ததுன்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு இங்கேருந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த டிமாண்டை டச் பண்ணிச்சுன்னா அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரேக் அவுட் எடுத்துகிட்டு புல் பேக் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போகுதுன்னா இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஹைட்டில் மேலே வச்சோன்னா அந்த லெவலுக்கும் ப்ரைஸுக்கான போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கேருந்தே மேலே போய் இது உடைக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்ததுன்னா இங்கே இந்த டிமாண்டை எடுத்துகிட்டு மேலே போகும். இந்த டிமாண்ட் எடுத்ததுன்னா நம்மளுக்கு இது பேட்டர்ன் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதான் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஈவினிங் நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலை பார்ப்போம். ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி கேண்டல் ஓகேங்களா, போன வார கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த வார கேண்டல் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு இந்த போன வாரத்தோட லோக்கு கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அது க்ளோஸ் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சரிங்களா? அப்போனா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த டிமாண்டை மார்க்கெட் வந்து அகெயின் டெஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, மேபி இந்த வாரம் வந்து நம்மளுக்கு அகெயின் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போயிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கீழே இருக்குது டோட்டலாக ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அவன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராமில் நான் வந்து ரெகுலராக இப்போ அப்டேட் பண்ணதில்ல. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் நான் வந்து அப்டேட் பண்ணல. ஒன்ஸ் ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகி போக ஆரம்பிச்சதுன்னா அடுத்து நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்குது. அதுவும் புல்லிஷில் தான் இருக்குது. இன்னும் பேரிஷ்லாம் மாறல, புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ எந்த டைமில் வேணால் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பறந்துடும். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வருவோம். ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லியில் பார்ப்போம். நம்மளுக்கு இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த கேண்டலு, இந்த கேண்டலோட லோ கீழே இருக்க ஸ்டாப் லாஸை எடுத்தா. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு இத்தீரியமோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை எடுத்துட்டா ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் பீஸாக இருந்தது. அதுவும் முக்கியமாக இந்த கேண்டல் ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த கேண்டல் ரேஞ்ச் நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஈத்தீரியமோட ETF அப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலே இருந்த ஸ்டாப் லாஸும் இங்கே அடிச்சிட்டான், அது கீழே இருந்த ஸ்டாப் லாஸும் இங்கே அடிச்சிட்டான். சரிங்களா, ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, மேபி பிட்காயின் நம்மளுக்கு திரும்பிச்சுன்னா இத்தீரியம் மறுபடியும் திரும்பும். ஏன்னா இத்தீரியம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இங்கே லிக்விடிட்டியில் ஹேண்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஃபர்தராக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பிடிசி திரும்ப அடிச்சுனா இங்கே திரும்பிடுவான். அப்படி இல்லை பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை நெக்ஸ்ட்டு டிமாண்டை நோக்கி போகிறான்னா கண்டிப்பாக இத்தீரியமும் கீழே வந்து இங்கே இருக்க ஏதாவது ஒரு டிமாண்டை எடுத்து போவான். இந்த டிமாண்ட் வந்து இன்னும் நான் அப்டேட் பண்ணல. சரிங்களா, ஸோ நான் வந்து அதை வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இங்கேருந்தே திரும்புறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இத்தீரியம் வந்து இந்த 4000க்கு அபோவ், ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கிட்டத்தட்ட இந்த $4100 இதுக்கு மேலே கட்டாய் கேன் க்ளோஸ் வச்சிட்டானா ஷுவர் ஷார்ட்டாக நம்மளுக்கு ஆல் டைம் ஐயை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இத்தீரியமை நம்ம கூடிய விரைவில் $5000 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல் டைம் ஐ வந்து 5800 சம்திங் இருக்குது. ஸோ அதை உடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் தான் இருக்கான். ஸோ இப்போ இது கீழே இருக்க ஸ்டாப் லாஸும் எடுத்துட்டான். இப்போ ஃபர்தராக வந்து ஒரு மேலே தான் போகணும். ஏன்னா மேலே தான் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கீழே எல்லாமே முடிச்சிட்டான். இப்போ மேலே தான் போகணும். அப்படி கீழே வந்தானே இங்கே ஏதாவது டிமாண்ட் ஏரியாவை எடுத்துகிட்டு அகெயின் நம்மளுக்கு மேலே போகும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இத்தீரியம் வாங்கணும், இத்தீரியமில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ 3500, ஓகேங்களா, இந்த ரேஞ்சு கீழே வந்து இது பையிங் ப்ரைஸ் தான். இப்போ இருக்க ரேஞ்செல்லாம் வந்து ஒரு பையிங் ப்ரைஸ் தான். ஓகேங்களா, ஸோ பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளான் பண்ணலாம். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லைசன்ஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.